நிற்கும்படியாக உரையாற்ற வாருங்கள் என்று அழைக்கின்றோம். உங்கள் திருவடிகளை வணங்கி நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இடையே வணக்கம். டாக்டர் உவே சுவாமிநாதையர் அவர்கள் தமிழ் வளர்த்த பெருமை பெற்ற அரியலூர் வாழ் பொதுமக்களே, அன்புள்ள நண்பர்களே, மாணவர்களே, இளைஞர்களே, புத்தக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரது மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு அரியலூர் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் இங்கே மகிழ்ச்சி. நண்பர்களே, ஸ்ரீ சந்திரசேகர் சாமூர்த்தி அவர்கள், ஸ்ரீ ஜியாவுல் ஹக் எஸ்பி அவர்கள், ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரம் அவர்கள், ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், சான்றோர்களே, மாணவ நண்பர்களே, அரியலூர் பெருமக்களே, இங்கே மிக திரளாக கூடியிருக்கும் மாணவர்களை பார்க்கும்போது, மாணவ நண்பர்களே எல்லோரும் என்னுடன் சேர்ந்து சொல்லுகிறீர்களா? சேர்ந்து சொல்லுகிறீர்களா? ரெடியா? அருமையான என்ன சாப்பிடலையா? அருமையான புத்தகங்கள் கற்பனை திறனை ஊக்குவிக்கும். கற்பனை திறன் படைப்பாற்றலை உருவாக்கும். படைப்பாற்றல் சிந்திக்கும் திறனை வளர்க்கும். சிந்தனை திறன் அறிவை வளர்க்கும். அறிவு உன்னை மகானாக்கும். அதுதான் புத்தகம். அரியலூரில் வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு முன் அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில் இயற்கை வேளாண்மை செய்யும் 3000 விவசாயிகளை சந்தித்து அவர்களுடன் உரையாடிவிட்டு வந்திருக்கிறேன். அங்கே நான் சந்தித்த விவசாயிகள் இயற்கை சார்ந்த முறையில் விவசாயம் செய்து விவசாய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி அதை விற்பனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது இந்திய இயற்கை வேளாண்மையின் உலகத்தரத்தோடு விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழக கிராமமோந்தோறும் நகரம் தோறும் இயற்கை உணவு பொருள் அங்காடிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எனது கனவு. சோழமாதேவி இயற்கை விவசாயிகளை பார்க்கும்போது அந்த கூடிய சீக்கிரம் நனவாகும் என்பது நிச்சயம். அரியலூர் வாழ் பொதுமக்களே, நண்பர்களே, இளைஞர்களே, இந்த புத்தக திருவிழா ஒரு அறிவார்ந்த விழா. உங்கள் மனக்கண்ணை அறிவுக்கண்ணை திறக்கும் ஒரு அருமையான விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தகங்கள் எவ்வாறு மனிதனது வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அது எப்படி அறிவார்ந்த எண்ணங்களை உருவாக்குகிறது, அதனால் ஒரு சமுதாயம், ஒரு நாடு எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது
என்பதை பற்றி நான் உணர வேண்டும். எனவே நண்பர்களே, நற்புத்தகங்கள் என் அரும்பெரும் ஆசிரியர், நற்புத்தகங்கள் என் அரும்பெரும் ஆசிரியர் என்ற தலைப்பில் உங்களுடன் கலந்து உரையாட விரும்புகிறேன். இளைய வயதில் லட்சியங்களை உருவாக்க வேண்டியவர்கள் தேவை. நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் மூவரை பற்றி படித்தேன். அதாவது சர் ஹம்ப்ரி டேவி, மைக்கேல் ஃபாரடே அண்ட் தாமஸ் ஆல்வா எடிசன். வேதியியல் துறையில் போற்றத்தக்க விஞ்ஞானியான சர் ஹம்ப்ரி டேவி என்பவர்